Shall we all close our eyes and look up to the Lord? தகப்பனே உம்மை துதிக்கிறேன் நல்லவரே, போதுமானவரே, வல்லவரே, எங்கள் வாழ்வின் ஆதாரமே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். தகப்பனே, நீர் செய்த அதிசயங்களை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். தகப்பனே, எப்பொழுதும் கூட தகப்பனே, நீர் எங்களுக்கு உம்முடைய கிருபைகளை, உம்முடைய வல்லமை, உம்முடைய ஆட்கொள்ளும் கரங்கள், தகப்பனே, நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். தகப்பனே, பாவியின் மீது நீர் இறங்கினது போல அநேக பேருக்கு நீர் எங்கள் தேசத்தில் இறங்கி கொண்டு இருக்கிறதற்காக நன்றி. இப்பொழுதும் கூட நீர் பேசுவீராக, நீர் இடைப்படுவீராக, உடைய வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகப்பனே, நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உடைய வார்த்தையில வல்லமை இருக்கிறது, உங்களுடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறது, உங்களுடைய வார்த்தையில கிரியைகள் இருக்கிறது. விசுவாசிக்கிறேன் தகப்பனே, நீர் இன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற சாவுக்கு ஏதுவான எல்லாவற்றையும் நீர் உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. உம்முடைய சித்தத்தை மாத்திரம் செய்ய எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, பலப்படுத்துங்க, ஏற்று நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸோ நேற்று நம்ம என்ன பார்த்தோம்னா, யாத்ராகமும் 2ஆம் அதிகாரத்தில் 12 வசனங்கள் பார்த்தோம். ஸோ மிகவும் அருமையான கர்த்தருடைய கிரியைகளை யாத்ராகமும் 2ஆம் அதிகாரத்தில் கடவுள் எழுதி வைத்திருக்கார். மோசே மூலமாகவே மோசையோட பிறப்பில் நடந்த அதிசயங்களை, அற்புதங்களை கர்த்தர் மோசேக்கு சொல்லி மோசே எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். மோசே சின்ன வயசுல எப்படி கர்த்தரால் காப்பாற்றப்பட்டான், எப்படி வளர்க்கப்பட்டான், எப்படி பட்சிக்கிறவர்களிடத்திலிருந்து பட்சணத்தை கர்த்தர் வரவழைத்தார். கட்டளையிடப்பட்ட கொலை பண்ண வேண்டும் என்று கட்டளையிடப்பட்ட மரணத்திற்கு ஏதுவான ஒரு கட்டளைக்கு விரோதமாக எப்படி மோசேவை கர்த்தர் வளர்க்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லாம எங்கிருந்து சாவுக்கு கட்டளையிடப்பட்டதோ அங்கிருந்து ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார் இல்லையா. மரணத்திற்கு ஏதுவான ஒரு காரியத்திலிருந்து ஜீவனுக்கு ஏதுவான ஒரு காரியத்தை கடவுள் கொடுத்தார் இல்லையா. ஸோ மரணத்துக்கு ஏதுவான காரியமாய் இருந்த ஒரு கட்டளை யாருக்கு? பார்வோனுக்கு. அந்த கட்டளையில இருந்தே கர்த்தர் மோசேவை, அந்த கட்டளையின் நிமித்தம் அந்த குழந்தை நைல் நதியில மிதக்க விடப்பட்டது நிமித்தம், அல்லது அந்த கட்டளையின் நிமித்தம் இந்த குழந்தை அரண்மனையில் வளர்கிறது. அல்லது நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? மோசேக்கு சகல யுக்திகளையும், சகல எல்லா டேலண்ட் எல்லாத்தையும் கடவுள் கொடுக்குறாரு இல்லையா. அங்க அரண்மனையில பார்வோன் அண்டையில இருக்கிற மோசே தேவனுடைய பெரிதான கிருபனால அனைத்து காரியத்தையும் கத்துக்கிறான். சண்டை போடுறது எப்படி, வரைகிறது எப்படி, பாட்டு பாடுறது எப்படி, எல்லாமே தெரியுது அவனுக்கு. எல்லா யுக்திகளும் தெரியுது, மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் இருக்கு அவனுக்கு. ஓகேவா? எப்படி ஒருத்தரை நடத்தணும்னு தெரியுது, எல்லாமே இருக்கு. மோசேக்கு தெரியாத ஒரு விஷயம், வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். விச் மீன்ஸ் இந்த மாதிரி அந்த வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான் அப்படின்னு சொல்லி அந்த வேர்ட்ஸ் இருக்குல்ல, அந்த வேர்ட்ஸ் ஜீசஸ்க்கு மாத்திரம் தான் பேதுரு சொல்றாரு. மற்ற எங்கேயுமே பைபிள்ல வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான் அப்படின்னு இல்லவே இல்லை. காரிய சமர்த்தனா இருந்தான் தாவீது அப்படின்னு சொல்லி இருக்கு வசனம். ஆனா வாக்கிலும், பேச்சுல, செய்கையில ரெண்டுத்துலயுமே வல்லவனா இருக்கிற ஒருவனாக மோசேவை சொல்லுகிறாங்க. இந்த வேர்ட்ஸை இயேசுக்கு மாத்திரம் தான் புதிய ஏற்பாட்டில் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அந்த அளவுக்கு இயேசுக்கு ஈக்குவலா பழைய ஏற்பாட்டில் ஓகே மோசேவை கடவுள் ஒரு பெரிய பிக்சரா கடவுள் காட்டுறார். ஓகேவா? இந்த மோசே அரண்மனையில் வளர்க்கப்படும் போது இந்த அரண்மனையில இருந்து அவன் வெளியே வருகிறதை பார்க்கணும். அவனுடைய டிசையர், அவனுடைய எண்ணம் என்னவா இருந்துச்சு? என்னுடைய சகோதரர்கள் யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள், என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய உடன்பிறப்புகள், இவர்கள் அடிக்கப்படுகிறதும் துன்புறுத்தப்படுகிறதும் எனக்கு பிரியமில்லாத காரியம் என்று மோசே நினைத்தான். ஆனா ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டான். என்ன தப்பு? ஆர்வ கோளாறா போய் கொலை பண்ணிட்டான். ஒரு எகிப்தியனை கொலை பண்ணிட்டான். ஓகேவா? பி வெரி வெரி கேர்ஃபுல் இன் ஹேண்டிலிங் யுவர் டிசையர்ஸ். Your desires are given by God. Your desires is actually given by God. Godly desires. I'm talking about the godly desires, not the lust. Okay, godly desires. Desire is something that is given by God. Lust is something that is tempted by Satan. Okay. You have a desire to get a good job. அப்படி வச்சுக்கலாம். ஓகேவா? ஒரு குட் ஜாப் கடவுள் உனக்கு தரணும்னு உனக்கே ஒரு டிசைர், ஒரு நல்ல ஜாபுக்கு போய் நல்ல சம்பளம் வாங்கணும். இது நல்ல டிசைர் இல்லையா? யாருக்குமே
நல்ல ஜாப் கிடைக்கணும், கிடைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு டிசைர் இருக்காது. கடவுள் வந்து அந்த டிசைரை மனிதர்களுக்கு, எனக்கு எல்லாருக்குமே கொடுக்குறார், கரெக்டா? ஆனா சத்ரு என்ன பண்ணுவான், அந்த டிசைரை அப்படியே எடுப்பான். எடுத்து ஸ்கூல் படிக்கும் போதே நீ என்ன பண்ணணும், இந்த சில்லற வேலைக்கெல்லாம் போ, இந்த திருட்டுத்தனத்துக்கு போ, இந்த கஞ்சா பொட்டலம் மாத்துறதுக்கு போ. ஓகேவா? இதுவும் ஒரு வேலை தான். ஓகேவா? இந்த எம்எல்ஏ எம்பிகளுக்கெல்லாம் போய் போஸ்டர் அடி, உனக்கு காசு கிடைக்கும். அந்த காசை ஸ்கூல் டைமில் நீ ஸ்கூல் படிக்கணும். பேரண்ட்ஸ் வந்து உன்னை வேலைக்கு அனுப்பாத பட்சத்தில் உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நீ செய்ய வேண்டும். ஓகே, அதுக்கப்புறம் ஜாபுக்கு போகலாம். அது கடவுள் நியமித்த ஆசையை நிறைவேற்றுகிறது. கரெக்ட். ஆனால் சத்ரு என்ன பண்ணுவான், காலத்திற்கு முன் என்ன பண்ணுவான், இந்த ஆசையை நீ நிறைவேற்றிக்கோ அப்படி சொல்லுவான். அதுதான் டெம்டேஷன், அதுதான் லஸ்ட். ஓகேவா? ஒரு டிசையர் லஸ்டா எப்போ மாறுதுன்னா, டைமு முன்னாடியோ இல்லை பின்னாடியோ போகும்போது. அந்த டிசைரை நீ சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு அவசரப்படுறீங்கன்னா, அவசரம் கொடுக்க ஒரு விஷயம் பண்ணிட்டீங்கன்னா, ஆர்வக்குள்ளாராக பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனையாயிடும். அதை தான் மோசே பண்ணிடுறாரு. என்ன பண்ணுறாரு, எகிப்தியன் கொலை பண்ணுறான். நான் தான் ரட்சகன், நான் வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்க போகிறேன் என்று நினைத்து, இஸ்ரவேல் ஜனங்க என்ன தலைவராக ஏற்றுப்பாங்கன்னு நினச்சி அவன் கொலை பண்ணிடுறான். கொலை பண்ணிட்டு அடுத்த சினாரியோவில் என்ன ஆகுது, தலைக்கீழாக ஆகுது. என்ன ஆகுது? ஓகே, நேற்று யாரு ஷேர் பண்ணல? சந்தோஷ் படிச்சீங்களா பேசேஜ் இன்னைக்கு? படிச்சிட்டேன் ப்ரோ, ஃபுல்லாவே. அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுங்க அந்த கதையை. ரைட். ஃபர்ஸ்ட்ல இருந்து போட்டா இல்ல ஆஃப்டர் 12ல இருந்து ப்ரோ? யுவர் விஷ். ஓகே. சோ இந்த அதிகாரத்துல, 2வது அதிகாரத்துல வந்து ஃபர்ஸ்ட் மோசேவோட பிறப்பு பத்தி குடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவரு எகிப்துல வந்து ஒரு பிரின்ஸா வந்து வளர்றாரு. அது எல்லாமே குடுத்திருந்தாங்க. 12வது வசனத்துக்கு மேல இனிமேட்டு சொல்றேன். சோ இப்ப என்ன ஆகுதுன்னா, 2 எபிரேய மனுஷர்கள் சண்டை போடுறாங்க. அது வந்து சண்டை போட்டுட்டு இருக்கவர் இவர் நடுவுல போயிட்டு இன்டர்ஃபியர் பண்ணிட்டு, "ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க? இந்த மாதிரிலாம் சண்டை போடாதீங்க" அப்படின்ட்டு சொல்றப்போ, "நீ யாரு எங்களுக்கு கேள்வி கேட்க? உங்களுக்கு யார் ரைட்ஸ் குடுத்தது? உனக்கு யார் அந்த ஆர்டர் பண்ணது? ஆர்டர் பண்ணதுக்கு நீ யாரு?" அப்படின்ட்டு கேட்கவே, "நீ கொலை பண்ணது தெரியாம இருக்கும்னு நினைக்கிறேன்" அப்படின்ட்டு பார்த்துட்டு, ஓகே. இப்போ மோசேக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பயம் வருது. அதாவது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அப்படின்ற ஒரு பயம் வந்த உடனே, பார்வோனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா, அது ஒரு பயம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. கொலை பண்ண வந்துருவாருன்னு ஒரு பயம் இருக்கு. சோ இந்த விஷயம் எப்படியும் வந்து பார்வோனுக்கு தெரிஞ்சு போயிடுது. சோ மோசேவ கொல்றதுக்காக ஒரு வகை தேடுறாரு. சோ மோசே வந்து அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டு என்ன பண்றாருன்னா, மீதியான் தேசத்துக்கு போறாரு. அங்க வந்து பாத்தீங்கன்னா, ஒரு அங்க வந்து சில சில லேடீஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆடுகள் மேய்க்கிறதுக்காக தண்ணி காட்டுக்கு வராங்க. அங்க வந்து மேய்ப்பர்கள் வந்து அங்க இருந்த மேய்ப்பர்கள் அவங்க வந்து அடிச்சு தொரத்துறாங்க. நீங்க வந்து தண்ணி இங்க பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. உடனே மோசே வந்து அந்த ஸ்திரீகளுக்கு வந்து என்ன பண்றாருன்னா ஹெல்ப் பண்றாரு. சோ இந்த ஸ்திரீகள் வந்து தன்னோட தகப்பன் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஒரு எபிரேய மனுஷன், ஒரு எகிப்திய மனுஷன் போட்டிருக்கோம். சோ எகிப்திய மனுஷன் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு சொன்ன உடனே அவர கூட்டிட்டு வாங்க, சாப்பாடு போடலாம். சம்திங் அது மாரி சொல்லுவாங்க. சொன்ன உடனே அவர கூட்டிட்டு வந்துட்ட பிறகு, சோ அவர் அங்கேயே தங்க ஆரம்பிச்சுடுவாரு. ஆ அப்புறம் அந்த மனுஷர் வந்து தன்னோட பொண்ணு, அவங்க பேர் வந்து சிப்போராள். அவர வந்து கல்யாணம் பண்ணி குடுப்பாங்க. அப்புறம் மோசே வந்து அவங்களுக்கு ஒரு பையன் பொறக்கும். அந்த பையன் வந்து ஒரு வேற ஒரு, அதாவது கஷ்டப்படுறதுலருந்து சம்திங் ஏதோ ஒண்ணு வரும். ஆ அந்நிய தேசத்திலிருந்து பரதேசியா இருக்கிறேன் என்று சொல்லி அவருக்கு வந்து கெர்சோம் அப்டின்ட்டு ஒரு பேர் வச்சுருவாரு. அப்புறம் அ இந்த இந்த இஸ்ரவேல் மக்கள்லாம் கஷ்டப்படுறது தேவன் அறிஞ்சுட்டு, ஓகே, இவங்கள வந்து காப்பாத்தணும் அப்டின்ற ஒரு ஒரு உடன்படிக்கை வந்து நினைவு கூர்றாரு. அது ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப் கொடுத்த உடன்படிக்கைய கர்த்தர் வந்து நினைவு கூர்ற மாரி சொல்லி இந்த அதிகாரத்த முடிப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். சூப்பர் பா. அஸ்வின், எனிதிங் டு ஆட்? நேற்று நீங்கள் சொன்னீங்க, ஓகே, பட் இன்னைக்கு திருப்பியும் படிச்சிருப்பீங்க. திருப்பியும் ஏதாவது கர்த்தர் இன்சைட் கொடுத்தாரா? இல்லண்ணா, நேற்று சொன்னதானா புரிஞ்சுது. எக்ஸ்ட்ரா அதுவும் இல்லண்ணா. ஓகே. இவாஞ்சலின், டேவிட் இந்த கதை தெரியுமாப்பா? பரவாயில்ல, இன்னைக்கு ஒரே டேவிட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டேவிட்டாக இருக்கிறீங்க. ஓகே, சாரி, நான் சந்தோஷ். டேவிட், சரி, ஓகே. இன்னைக்கு ஆக்சுவலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம், இந்த கதைலாம் எல்லாருக்குமே தெரியும், ஓகேவா? இந்த கதை எல்லாருக்குமே தெரியும். இந்த கதையில் ஆக்சுவலாக இந்த மோசேவுடைய அந்த வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து வெளிப்பட போகிறார். அந்த ஒரு சீக்ரெட்டை உங்களுக்கு நான் ரிவீல் பண்ண போகிறேன், ஓகேவா? முதலாவது, இது ஒரு கான்செப்ட் பைபிளில் வந்து தியாலஜிக்கலான்றது எனக்கு தெரியாது, நான் தியாலஜி அவ்வளோவா படிக்கல, ஓகேவா? ஷேடோன்னு சொல்லுவாங்க. ஷேடோ ஆர் பிப்ளிக்கல் பேரலோ அப்படி சொல்லுவாங்க. பிப்ளிக்கல் பேரலோ, ஷேடோ, நிழலாட்டமாய் சொல்லுகிற ஒரு காரியம் அப்படி சொல்லுவாங்க.
திருஷ்டாந்தகமாய் கடவுள் வந்து ஒரு பிக்சரை ஏற்படுத்துவார் பழைய ஏற்பாடுல. ஓகேவா? பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து மோசேவும் இயேசுவும். பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகேவா? எப்படின்னு நான் சொல்றேன். ஓகேவா? இப்போ மோசஸ் வந்து ஒரு பிக்சர் பார்த்துக்கோங்க. மோசஸ் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து எப்படி விடுதலையாக்கி கானானுக்கு கொண்டு வருகிறாரோ, அதே போல இயேசு கிறிஸ்து நம்முடைய இரட்சகர் பாவத்தில் அடிமைத்தனத்தில் இருந்த நம்மை இன்று கண்ட எகிப்தியனை இனிமேல் நீ காண மாட்டாய் என்று ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து நம்மை பரம கானானுக்கு எடுத்துட்டு போய் சேர்க்கிறது தான். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? கம்பேரிசன் புரியுதா? மோசஸ் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ரட்சகனாய் இருந்தானோ, அதே போல இயேசுவும் நமக்கு புதிய ஏற்பாட்டு சபைக்கு ரட்சகராய் இருக்கிறார். ஓகேவா? நிறைய கம்பேரிசன் பண்ணலாம், அப்படியே பண்ணிக்கிட்டே போகலாம். இப்போ 10:5 ஆரம்பிச்சிருக்கேன்னா 11:30 வரையும் பேசிக்கிட்டே இருக்க முடியும் என்னால. அவ்வளோ 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 சிமிலாரிட்டிஸ் இருக்கு ஜீசஸ்க்கும் மோசஸ்க்கும். பட் I am not saying anywhere that Moses is equal to Jesus or Jesus is equal to Moses. நான் அப்படி சொல்லவே இல்லை. ஓகே, I have to be very very clear on what we are pondering upon. ஓகேவா? தேவனுடைய வசனத்தை படிக்கும்போது, அந்த ப்ரீச்சிங்கை நான் இது பண்ணும்போது, be very very careful not to go out of word of God. ஓகேவா? தேவனுடைய வசனத்தின் படி தான் நான் உங்களுக்கு எடுத்து சொல்லுவேன். ஓகே, நல்லா கவனிங்க. இயேசுவை போல் அப்படிதான் சொல்றேன். ஓகேவா? அல்லது இயேசுவை போல் ஒரு பிக்சரை காட்டுறாரு மோசஸ். ஓகேவா? இயேசு மாதிரியே மோசஸ், இயேசு இஸ் ஈக்குவல் டு மோசஸ் அப்படின்னு நான் எங்கேயுமே சொல்லலை. சரியா? என்ன இருந்தாலும் நம்ம ரட்சகர் தான் மோசே தான். ஓகேவா? நிறைய பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா மோசஸ் இப்படி பண்ணார். மோசையை விட பெரிய ஆசாரியன் இவர் இயேசு கிறிஸ்து. மோசே வந்து தேவனுடைய வீடுங்க உண்மை உள்ளவராக இருந்தார். ஆனால் இயேசு வந்து பரலோகத்திலே உண்மை உள்ளவராக இருந்தார், பிதாவுக்கே உண்மை உள்ளவராக இருந்தார். அந்த மாதிரி. ஸோ கம்பேர் பண்ணும்போது ஜீசஸ் இஸ் ஃபார் டைம் பெட்டர். He is better than Moses. Jesus is always better. Jesus is better than everybody in this world. ஓகேவா? பட் மோசே வந்து ஜீசஸை ரெப்ரசன்ட் பண்ணுவார் ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல. ஓகேவா? நான் உங்களுக்கு சில வசனங்கள் காட்டுறேன், உங்களுக்கு புரியும். ஓகே, 1 கொரிந்தியன்ஸ். ஓகே, நோட்ஸ் இல்லைனா டேக் அ டைரி, டேக் அ பென், ஜஸ்ட் ரைட் இட் டவுன். whichever is touching you, whichever God speaks to you. ஓகேவா? எனக்கு அந்த மாதிரி பழக்கம் இருந்ததுனால தான் இப்பொழுது கர்த்தர் என்னை பயன்படுத்துகிறார். அப்படிதான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? நிறைய டைமில் கர்த்தர் என்கிட்ட பேசவே இல்லையேன்னு பார்த்தா நான் எழுதின நோட்ஸ் மூலமாகவே கர்த்தர் என்கிட்ட பேசுவேன். ஓகேங்களா? டோன்ட் எவர் வேவர் யுவர் மைண்ட் இன் சம் கைண்ட் ஆஃப் திங்ஸ் அரவுண்ட் யூ. ஓகேவா? உங்கள் அப்பா அம்மா பக்கத்தில் இருக்கட்டும், நீ ரூமில் இருக்கலாம், நீ எங்கே வேணால் இருக்கலாம். டேக் அ டைரி, யூ ஆர் ஹியரிங் மீ, ரைட்? ஜஸ்ட் நோட் இட் டவுன். ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டீப்பான சத்தியத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஓகே, 1 கொரிந்தியன்ஸ் சாப்டர் வாட் இஸ் ஷேடோ அப்படின்னு காட்டும். ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல ஜீசஸுடைய ஷேடோஸ் இருக்கும். வாட் இஸ் ஷேடோ அப்படின்னு காட்டப்படும். சரியா? பால், இது நான் ஒன்றும் புதுசாக கொண்டு வந்த போதனை இல்லை, பவுல் அப்போஸ்தலன் இந்த மாதிரி ப்ரீச் பண்ணுறாரு. ஓகேவா? அதை தான் நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். ஓகேவா? 1 கொரிந்தியன்ஸ் சாப்டர் 10ல் மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி பரமகானானுக்கு கொண்டு போறாரு அப்படின்ற அந்த பயணத்தை, அந்த வாழ்க்கையை எடுத்துக்கிட்டு எப்படி கம்பேர் பண்றாருன்னு பாருங்க. ஓகேவா? 10வது அதிகாரம் 1வது வசனத்துல, இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும், நம்மளுடைய பிதாக்கள்னா இஸ்ரவேல் ஜனங்கள், இவரு பால், இவரு கொரிந்தியருக்கு எழுதுறாரு, அங்கேயும் இஸ்ரவேல் ஜனங்கள் இருப்பாங்க போல. நம்மளுடைய பிதாக்கள்னா நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய ஃபோர்ஃபாதர்ஸ், அவங்கெல்லாம் மேகத்துக்கு கீழாக எல்லாரும் சமுத்திரத்திற்கு வழியாக நடந்தார்கள். ஏதாவது செங்கடல் வழியாக நடந்து போனாங்க. சரியா? எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பெற்றார். அங்க ஞானஸ்தானமே இல்லை. கரெக்டா? ஞானஸ்தானம், பேப்டிசம்ன்றது எங்க இருக்கு பைபிள்ல? நியூ டெஸ்டமெண்ட்ல தான் இருக்கு. ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல பேப்டிசம்ன்ற பேரு
அந்த மாதிரி ஞானஸ்தானம் இப்போ ஜான் தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஞானஸ்தானம் கொடுங்க அப்படி சொன்னார். நியூ டெஸ்டமெண்ட்ல தான் ஞானஸ்தானம் பார்க்குறோம். ஆனா பால் சொல்றாரு ஞானஸ்தானம்ன்றது பழைய ஏற்பாடுலயே பிக்சரா கடவுள் காட்டிட்டாரு. நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்க செங்கடல் பழக்குது, செங்கடல் வழியா இஸ்ரவேல் ஜனங்க அப்படியே நடக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் என்ன இருக்கும்? தண்ணி அப்படியே நிற்கிது, ஒரு வால் மாதிரி நிற்கிது தண்ணி. ரைட் சைட்லேயும் தண்ணி, லெஃப்ட் சைட்லேயும் தண்ணி. முன்னாடி மேகஸ்தம்பம், பின்னாடி மேகஸ்தம்பம், மேலே பார்த்தா மேகஸ்தம்பம். மேகஸ்தம்பத்துக்குள்ள என்ன இருக்கும்? தண்ணி இருக்கும். மேகங்குள்ள தண்ணி இருக்கும். சரியா? சுத்திலும் தண்ணி. புரியுதா? சுற்றிலும் தண்ணி. ஓகேவா? அது வழியா இவங்க நடந்து மேலே வராங்க. ஸோ செங்கடல் எப்படி இருக்கும்? இப்போ கடலுக்குள்ள நீங்க இப்போ பீச்சில் போய் கால் நினைக்கிறீங்கன்னா நீங்க உள்ள போக போக என்ன ஆவீங்க? அப்படியே கீழே போவீங்க. கவனிச்சிருக்கீங்களா? சி பெட் இப்படி இருக்கும். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? சி பெட் எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். ஸ்ட்ரைட்டா இருந்து தண்ணி இப்படி நின்றுட்டு இருக்காது. கரெக்டா? அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை. குட்டை மாதிரி இருந்துச்சுன்னா தான் லேக். பார்த்துருக்கீங்களா? அது ஷாலோ சொல்ல முடியும். அது வந்து டீப்பா இருக்கணும். அப்பதான் தண்ணி அங்க போய் தங்கும். கரெக்டா? அப்பதான் சி லெவலும் கிரவுண்ட் லெவலும் சேமா இருக்கும். ஓகேவா? புரிஞ்சிச்சா? இப்போ இவங்க அடியில நடந்து போறாங்க, அப்பனா இவங்க கீழே போயிட்டு வராங்க. அது ஆம்பா ஞானஸ்தானம். இப்போ பழைய ஏற்பாடுல என்ன பண்றோம்? நம்மளை கீழே தண்ணிக்குள்ள முழுக்கும் போது என்ன ஆகும்? நம்மளை சுத்தி தண்ணி நிற்கும். இஸ்ரவேல் ஜனங்க செங்கடல் வழியா உள்ள போகும்போது ஃபுல்லா தண்ணி அவங்கள சுத்தி 360 டிகிரி ஃபுல்லா தண்ணி. அதே மாதிரி நமக்கும் 360 டிகிரி தண்ணி இருக்கணும். அதனாலதான் முழுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. புரியுதா? தெளிப்பு ஞானஸ்தானம் பைபிள்ல இல்லை. ஓகேவா? குழந்தை ஞானஸ்தானம் பைபிள்ல இல்லை. ஓகேவா? அதனால முழுக்கி இப்போ இங்கே பவுல் என்ன சொல்றாரு? ஞானஸ்தானம் பெற்றாங்கப்பா. எங்க? செங்கடல்ல ஞானஸ்தானம் பெற்றாங்க. புரிஞ்சிச்சா? ஓகே. மூணாவது வசனம். ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். ஞான போஜனம்னா என்ன? ராபோஜனம், கம்யூனியன். எத்தனை பேருக்கு புரியுது நான் பேசுறது? தம்ஸ் அப். ஷேடோ புரியுது? எனக்கு பழைய ஏற்பாடோட பிக்சர் இப்போ புரியுதுண்ணா. ஒரு 2 பேருக்கு கெசியா புரியலையா? அஸ்வின் அண்டர்ஸ்டுட்? புரியுது. சூப்பர். அஸ்வின் இது நெட்டு ஸ்லோவா இருந்துச்சுன்னா எனக்கு வாட்ஸ்அப்ல வேணா கால் பண்ணு. நான் வாட்ஸ்அப்ல வேணா அட்டெண்ட் பண்ணுறேன். நார்மல் கால் கூட பண்ணலாம். யூ கேன் ஹியர் மீ. இஃப் யூ கேன் மேனேஜ் ஓகே. இஃப் யூ குடன்ட் மேனேஜ் யூ கேன் கால் மீ. சரியா? ஓகேப்பா. ஞான போஜனத்தை அவங்க சாப்பிட்டாங்க. அவங்க என்ன சாப்பிட்டாங்க? மன்னா சாப்பிட்டாங்க. மேல இருந்து தூதர்களுடைய உணவு மன்னா சாப்பிட்டாங்க. ஆனா அது கூட பால் எதை கம்பேர் பண்றாரு? நம்ம கம்யூனியன் பிரெட் சாப்பிட்றோம். அதுக்கு தான் ஜீசஸ் சொல்றாரு. ஓகே, அந்த வசனம் வாசிக்கலாமா? எல்லாம் நோட் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நானே கண்டுபிடிச்ச சத்தியம். நானே இல்லை, ஆவியானவர் தான் கொடுத்தாரு. நம்ம ஒண்ணுமே கிடையாது. ஓகே, அதான் படிக்கும் போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஓகேவா? யோவான் 6ஆம் அதிகாரம் 48வது வசனமும் 49. சந்தோஷ் வாசிக்கிறீங்களா தமிழ்ல? 48 49. யோவான் 6:48 49. ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். அடுத்த வசனம். இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். என்ன சொல்றாரு? கம்யூனியன்பா. கம்யூனியன்ல என்ன பண்றோம்? பிரெட். இந்த பிரெட் என்ன சொல்றாரு பாஸ்டர் கொடுக்கும்போது உங்ககிட்ட? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரம் கொடுக்குறாரா? ஜீசஸ் சொல்றாரு, என்னுடைய சரீரத்தையே நான் கொடுக்க போறேன்ப்பா உங்களுக்கு. என்னுடைய சரீரத்தையே கொடுக்க போறேன். உங்களுடைய பிதாக்கள், அங்க 49வது வசனத்துல போட்டிருக்கு பாருங்க, உங்களுடைய பிதாக்கள் வனாந்திரத்துல மன்னா தின்னாங்க, ஆனா அவங்க செத்து போயிட்டாங்க. ஆனா என்னுடைய சரீரத்தையே நான் கொடுக்க போறேன். இதை நான் கொடுத்தேன்னா நீங்க அதை சாப்பிட்டு நித்திய ஜீவனை அடைவீர்கள். How many of you can understand? Jesus himself compares the communion with the manna where Israelites ate. இஸ்ரேலிட்ஸ் என்ன சாப்பிட்டாங்களோ
அதை கம்யூனியன், புதிய ஏற்பாடோடைய கம்யூனியன் கூட ஜீசஸ் கம்பேர் பண்றாரு. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? அடுத்த இதெல்லாம் ஓகே போதும், 2 சாம்பிள் போதும். ஓகேவா? நிறைய சொல்றாரு பால். ஓகே, இதெல்லாம் எதுக்காக கடவுள் பழைய ஏற்பாடுல எழுதி வச்சிருக்கிறாரு அப்படின்னா, த மெயின் ரீசன் இஸ் 11th verseல பாருங்க. 1 Corinthians chapter 10 verse 11. சந்தோஷ் வாசிப்பா. 1 Corinthians 10 verse 11. மியூட்ல இருக்கணும். இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. நமக்காக தான் எழுதப்பட்டுச்சாங்களாம். இது எதுக்காக? திருஷ்டாந்தகம், எக்ஸாம்பிள்ஸ், ஷேடோன்ற வேர்டு நான் எடுக்கிறேன் பாருங்க. ஹீப்ரூஸ் சாப்டர் 10 நினைக்கிறேன். திருஷ்டாந்தம்னா எக்ஸாம்பிள், ஃபார் இன்ஸ்டன்ஸ் அப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. ஹீப்ரூஸ் எங்க இருக்குது? வேர் இஸ் ஹீப்ரூஸ்? கம் ஆன். Hebrews chapter 8 verse 5, 304 page number. Hebrews chapter 8 verse 4, sorry, verse 5. Chapter 8 verse 5 ஆனா? ஆமா. இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. அப்படியே போதும். இவர்களுடைய சாயல், அதாவது இவர்கள் செய்கிற காரியங்கள் எது? இவங்க இதெல்லாம் செய்யறாங்கல்ல, இந்த ஆசரிப்பு கூடாரத்துல பண்ற காரியம், அது இல்லாம இந்த செங்கடல், இந்த காரியங்கள் எல்லாமே பரலோகத்துடைய சாயல் இருக்கு, இமேஜ். புரியுதா? பிக்சர், இமேஜ். இப்போ எனக்கு வந்து கல்யாணம் பண்ண போறாங்க என்னுடைய ஒய்ஃப் விக்டோரியாவுக்கு. ஃபர்ஸ்ட் என்ன காமிக்கல, ஃபர்ஸ்ட் என்ன காமிக்காம நான் பஞ்சாப்ல இருந்தேன் அப்போ. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன காமிச்சாங்க? என்னுடைய இமேஜை காட்டினாங்க. இமேஜ் தான் நானா? கிடையாது, நான் கிடையாது. I am not the image itself. I am the image will just represent Emmanuel. புரியுதா? Likewise, Moses is just a representation in Old Testament for Jesus Christ himself. Moses and his life is representation for Jesus Christ, or a shadow for Jesus Christ. We understand the biblical parallel which we have in the Bible. புரியுதா? biblical parallel or shadow or நிழல் or திருஷ்டாந்தகம் எல்லாமே என்ன சொல்ல வருது? இப்போ நம்ம ஒரு குயவனை பாட்டு பாடுவோம்ல, அதுல வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை வேர்ட்ஸ் வந்துச்சு. எனிபடி வேர்ட்ஸ் தெரியுமா? வேதத்தை காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை நோக்கிடுதேன்னு வரும். லைக் ஸோ பாயிண்ட் பண்ணுது ஜீசஸை தான் பாயிண்ட். வேதத்தில் பார்க்குற எல்லா கேரக்டர்ஸும் ஜீசஸை பாயிண்ட் பண்ணுது அப்படின்னு அவங்க பாடுவாங்க. ஸோ தாராள நாலேஜ் அப்போவே யோசிச்சு எழுதியிருக்காங்க இல்லையா? த பாயிண்ட் விச் ஐ வாண்ட் டு மேக் இஸ் மோசஸ் இஸ் அ ஷேடோ. அவ்வளோதான். ஓகேவா? இப்போது மோசஸு போற்றிட்டோம். எஸ், அந்த பாத்திரம் போல நம்மளும் இயேசுவை போட்டுருணும் அப்படின்னு சொல்லி. சூப்பர்பா. ஓகே, ஸோ நல்லா கவனிங்க. இப்போ மோசஸ் வந்து நல்லா கவனிங்க, ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவர். ஓகேவா? ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவர். இயேசு ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டாரா அப்படின்னா, இங்க 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. 1 John chapter 5 verse 6 to 3:20. இயேசு கிறிஸ்துவாகிய இவரே ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஜலத்தினாலே மாத்திரமல்ல, ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஆவியானவர் சத்தியமாகையால் ஆவியானவரே சாட்சி கொடுக்கிறவர். சூப்பர்ல. இயேசு ஜலத்தினால வந்தாராம், ஜலத்தினாலும் ரத்தத்தினாலும் வந்தார். ஓகே, எப்படி மோசே ஜலத்திலிருந்து வந்தாரோ அதே போல இவரும் ஜலத்தினால வந்தாரு. மோசேவும் ஜலத்தினால தான் வந்தாரு. அந்த ஜலத்துல இருந்து தான் அவரை அப்படியே எடுத்தாங்க. எடுத்துட்டு அவர் பேர் என்ன? மோசே பேர் என்ன? ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவன். அதான் மோசே.
ஓகே, மோசேன்ற பேருக்கு அர்த்தம் என்ன? ஜலத்திலிருந்து எடுக்கும். அது தெரியாம நம்ம பசங்களுக்கு மோசஸ் பேர் வச்சிருக்கோம். ஜலத்திலிருந்து எடுத்தியா? ஓகே, வைக்கிறதா ஒன்றும் பிரச்சனை இல்லை, வைங்க. பட் அர்த்தம் உள்ள பெயராக நம்ம வைக்க வேண்டும். கரெக்டா? ஓகே. ஸோ முதல்லயே மோசையுடைய பேரும் இயேசுடைய அந்த கம்மிங்கும் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா மல்கியா புக் இருக்குல்ல, ஜலம்னா வாட்டர், மோசஸ் இஸ் ஃப்ரம் த வாட்டர் இல்லையா? அந்த 3 monthsக்கு அப்புறம் his parents will just leave him, place him into a water and அவன் வந்து அப்படியே மிதந்து வருவான். வந்து அந்த பிரின்சஸ் வந்து பார்ப்பான். ஜலம். அதே மாதிரி இயேசுவும் ஜலத்தினாலே வந்தவர். ஜலம்னா வார்த்தை. ஓகே, ஜலம்னா வார்த்தைன்னு அர்த்தம். ஓகே, he is word of God. Jesus is the word of God இல்லையா? ஓகே, இன்னொரு பேரல் என்ன பார்த்தா, மல்கியா புக் இருக்குல்ல, புதிய ஏற்பாடு முற்றிற்றுன்னு வரும், பழைய ஏற்பாடு முற்றிற்றுன்னு வரும்ல. மல்கியா புத்தகத்திலேருந்து மத்தேயு புக்கு வரைக்கும் எவ்வளோ வருஷம் கேப்பு? யாராவது சொல்லுங்க போகலாம். மல்கியா புக்கு எழுதி 400. வெரி குட் சந்தோஷ், வேற லெவல். 400 சூப்பரா. இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை எத்தனாவது வருஷத்துல ஸ்டார்ட் பண்ணாரு? அப்போ மொத்தம் எவ்வளோ டோட்டல் வருஷம்? 430 வருஷம். இயேசு கிறிஸ்து எப்போ பிரசங்கத்தை ஸ்டார்ட் பண்ணாரோ அப்பவே ஜனங்களுடைய பிசாசுக்கு அடிமைகளாய் இருந்தவர்களை விடுதலையாக்க ஆரம்பிச்சிட்டார். பாவத்திற்கு அடிமையாய் இருந்த அந்த அடல்ட்ரஸ் விமனை கடவுள் விடுதலையாக்க ஆரம்பிச்சிட்டார். ஓகேவா? வியாதியில் அடிமைத்தனத்தில் இருந்த மக்களை இயேசு விடுதலையாக ஆரம்பிச்சிட்டார். அதே மாதிரி நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா 430 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்க அடிமைத்தனத்தில் இருப்பாங்க. ஓகேவா? இந்த 430 வருஷத்துக்கு அப்புறம் மோசஸ் இவங்களை விடுதலையாக்குவார். 430 years ஷார்ப்பா. இங்கேயும் ஜீசஸ் 430th year விடுதலையாக்க ஆரம்பிப்பாரு. மோசஸும் அங்கே விடுதலையாக்கி கொண்டு வருவார். ஓகேவா? செகண்ட் சிமிலாரிட்டி சொல்லி முடிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் சிமிலாரிட்டி ஜலத்தினால எடுக்கும். செகண்ட் சிமிலாரிட்டி ஓகே, நிறைய இருக்குது, நிறைய எக்ஸாம்பிள் அப்படி நான் சொல்லிட்டே போகிறேன். முடிஞ்ச அளவுக்கு டைம் நீங்கள் எழுதிட்டே வருவீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இஃப் யூ கேன் ஜஸ்ட் ஹம்பிள் ரெக்வெஸ்ட், அந்த நோட்ஸ் எழுதுனீங்கன்னா யூ கேன் ஹாவ் அ ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு பர்சனலாக அனுப்பலாம், நான் ஃபார்வர்ட் பண்ணுவேன் குரூப்பில். இல்லை நீங்கள் குரூப்பில் ஃபார்வர்ட் பண்ணீங்க மற்றவங்களுக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். வாவ் இது சூப்பராக இருக்குது. ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணுவாங்க, அவங்களுக்கும் சத்தியம் தெரியும். இல்லை ஜாயின் பண்ண முடியாதவர்கள் அதை பார்க்கும்போது அவங்களுக்கு சில வார்த்தைகள் உள்ள போகும் இல்லையா? ஓகே, மூணாவது சிமிலாரிட்டி பார்க்கலாம். மோசேவின் காலத்தில் ஒரு பெரிய பிரகடனம் சொல்லப்பட்டுச்சு. என்ன பிரகடனம்? குழந்தைங்களாம் வெட்டி சாயுங்கடா, எல்லாம் செத்து போகணும், எல்லாம் நைல் நதியில் போட்டுருங்க, எல்லா ஆண் குழந்தைங்களும் சாகணும் இல்லையா? அப்படியே ஒரு பெரிய பிரகடனம். இயேசுவின் காலத்துலையும் ஏரோதுன்ற ஒரு ராஜா என்ன பண்ணாரு? 2 வயசு கீழே இருக்கிற எல்லா குழந்தையும் சாப்பிடுச்சிரு சொல்றாரா? சிமிலர். ஓகேவா? ஓகே, தேர்ட் சிமிலாரிட்டி சொல்லுப்பா. ஓகே, ஃபோர்த் சிமிலாரிட்டி திங்கிங். ஓகே, இப்போ கொஞ்சம் டீப்பாக போக போகிறோம். மோசஸ் வந்து எங்கே இருக்கிறாரு? அரண்மனையில் இருக்கிறார். ஹீ இஸ் லிவிங் இன் பேலஸ் இல்லையா? ஆனால் அவருடைய சகோதரர்கள் எங்கே இருக்கிறாங்க? அடிமைத்தனத்தில் இருக்காங்க. ஓகேவா? ராஜகுமாரனாய் இருக்கிற மோசஸ் எப்படி தன்னுடைய சகோதரர்களுக்காக இறங்கி வந்து அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்க வேண்டும் என்பதற்காக ஓகேவா காரியங்களை நடப்பிக்கிறாரோ அதே போல நம்முடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்து ராஜகுமாரனாக அல்லது ராஜாவாக யோவான் 1:18 இயேசு பிதாவினுடைய மடியில இருக்கிறார். ஓகே, செல்ல பிள்ளையா இருக்கிறார். அங்க அந்த ஹெவன்ல பேலஸ்ல இவர் தான் ராஜகுமாரன், இவர் தான் சன். ஓகே, பிதா ராஜானா இவரு ராஜா. ஓகேவா? இந்த ராஜா நமக்காக அவருடைய சகோதரர்களுக்காக, யார்? இஸ்ரவேல் ஜனங்கள் இல்லையா? அவங்க சகோதரர்கள் இடத்திலேயே நமக்காக இறங்கி வந்து நம்மளை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. Do you understand? ஓகேவா? மோசஸ் எப்படி தன்னுடைய சகோதரர்களுக்கு இறங்கி ஓகேவா விடுதலை பண்ணுகிறதற்கு சண்டை போட்டாரோ அதே போல எகிப்தியர் இடத்துல மோசஸ் சண்டை போட்டாரு. இயேசு சத்ருவின் இடத்துல சண்டை போட்டு நம்மை மீட்டெடுத்தார்.
சத்துருவை ஜெயிச்சார் எங்க? கல்வாரி சிலுவையில. கொலோசியர் 2:15. கொலோசியர் 2:15 வாசிங்க. Colossians chapter 2 verse 15. கொலோசையர் 2:15. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரித்துக்கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அவைகளின் மேல் சிலுவையில வெற்றி சிறந்தார். துரைத்தனம் அதிகாரம் அவைகளெல்லாம் துரைத்தனம் அதிகாரங்களெல்லாம் வெளிரங்கமா கோலமாக்கி சிலுவையில அவைகளின் மேல் வெற்றி சிறந்தார். He won. ஜெயிச்சார். எப்படி மோசஸ் ஜெயிச்சாரோ, எகிப்தியர்களை வென்று ஜெயிச்சாரோ, அதே போல இயேசுவும் ஜெயிச்சார். ஓகேவா? எப்படி மோசஸ் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை கானான் வரைக்கும் கூட்டிட்டு போறாரோ அதே போல ஓகேவா நாமும் கானானுக்குள்ள போகணும். ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்ன ட்விஸ்ட்னா, மோசஸ் கானான் வரைக்கும் கொண்டு போக மாட்டார். மோசஸ் நடுவுலயே மேல போயிடுவார். அவருடைய ஃபாலோவர் யாரு? ஜோஷுவா. ஓகேவா? ஜோஷுவா ஜனங்களை கானானுக்குள்ள பிரவேசிக்க வைப்பார். ஓகேவா? அதே மாதிரி இயேசு இப்ப பாதியிலே போன மாதிரி இருக்கும். அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் நம்போ அல்லது அப்போஸ்தலர்கள் ஜோஷுவாக்கு நெல்லாட்டமாய் என்ன பண்ணுவாங்க? நம்போ ஜனங்க ஒரு கூட்ட மக்களை கர்த்தர் இடத்துல கொண்டு போய் சேர்க்கிறோம். புரியுதா? மோசஸால தான் ஜோஷுவா உருவானா, இயேசுவால தான் நம்ம உருவானோம். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? நிறைய 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 அப்படியே சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, நீங்க இப்போ யோசிங்க, நிறைய நிறைய காரியங்கள். இப்போ மோசே கையில வைத்த தடி எதை குறிக்கிறது அப்படிலாம் யோசிச்சு பாருங்க. ஓகேவா? அந்த தடினா என்ன? ஓகேவா? தடினா இயேசு தன்னுடைய வார்த்தையை பயன்படுத்தி வியாதியை சுகமாக்குவார், வார்த்தையை பயன்படுத்தி பிசாசுகளை துரத்துவார். மோசஸ் வந்து தடியை பயன்படுத்தி எல்லா காரியத்தையும் செய்வார். செங்கடல் 2ஆக பிளம். இங்க வந்து இயேசு வந்து புயலை பார்த்து அதட்டி அமைதலாரு அப்படி சொல்லுவார். மோசஸ் வந்து தடியை வச்சு தட்டி அமைதலாரு சொல்லுவார். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ ஒரு வசனம் கூட வாசிக்கலாம். ஏசாயா 11ஆம் அதிகாரம். இதுக்கெல்லாம் வசனம் இருக்கணும், சரியா? நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது மோசே செருப்பு போட்டான், இயேசு செருப்புக்கு பதிலாக அவருக்கு சீஷர்கள் இருந்தாங்க, அந்த செருப்பு தான் சீஷர்கள். இந்த மாதிரிலாம் ப்ரீச்சிங் கேட்டிருக்கேன் நான். ஐயோ, எங்கப்பா பைபிளில் சீஷர்கள் சிக்கட்டு செருப்புன்னு இருக்கு. ஆனால் பைபிளில் வசனம் இருக்கணும். இப்போ தடிக்கு, மோசையோட தடிக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைக்கும் நான் எப்படி ரிலேட் பண்ணுறேன்றதுக்கு வசனம் இருக்கணும். அதே மாதிரி வசனம் இருக்கணும், சரியா? ஏசாயா 11 நினைக்கிறேன். ஏசாயா 11 3ஆவது வசனம் 4ஆவது வசனம் வாசிங்க. இயேசுவை பற்றி அங்க 11:4 போட்டிருக்கு. நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். பூமியை தமது வாக்கின் கோலால், வருதா? தடி, கோல். அங்க மோசஸோட கையில இருந்தது கோல், இங்க இயேசுடைய வாயில இருந்தது கோல். புரியுதா? இப்போ புரியுதா? இப்போ லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட், ஐ ஷல் நாட் வாண்ட், அந்த அதிகாரம் 23 சாம்ஸ்ல உம்முடைய கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அப்போ உங்க கோல்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய வசனம், இயேசுடைய வசனம். இப்படிதான் ரிலேட் பண்ணணும், இப்படிதான் இன்டர்பிரிட்டேஷன் கொண்டு வரணும். இது ஆவியானவர் தான் நம்ம இடத்துல கொண்டு வந்து சேர்ப்பார். புரியுதா? இந்த மாதிரி வசனங்களை படிக்கிறதற்கு நீங்க ஜெபம் பண்ணணும். ஓகேவா? இந்த சிமிலாரிட்டிஸ் பாருங்க, சரியா? நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கு, அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகேவா? மோசஸ் வந்து நியாயம் விசாரித்தான், அவன் தீர்க்கதரிசியா இருந்தான். இயேசுவை போல் ஒரு தீர்க்கதரிசி அந்த காலகட்டத்தில் யாருமே இல்லை. அவர் நியாயம் விசாரித்தார். இங்க போட்டிருக்கு, இந்த வசனத்துல போட்டிருக்கு பாருங்க. நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி ஜனங்களுக்கு கரெக்டா தீர்ப்பு கொடுத்தார். ஓகே, மோசே அதே மாதிரி யதார்த்தத்தின்படி கரெக்டா தீர்ப்பு கொடுத்தார். மோசஸ் வந்து மிகவும் சாந்தம் உள்ளவனாய் இருந்தான். இயேசுவை போல சாந்தத்தை புதிய ஏற்பாடுல நீங்க பார்க்கவே முடியாது. இயேசு தான் சாந்தத்தின் சுரூபி, இல்லையா? கருணாமூர்த்தி அவர் தான், இல்லையா? ஸோ எல்லாமே ரிலேட் ஆகும், பயங்கரமா ரிலேட் ஆகும். ஓகேவா? தேவனை முகமுகமாய் சந்தித்தவன் மோசஸ். இயேசுவை தவிர பிதாவை ஒருவரும் கண்டதில்லை. கரெக்டா? ஜான் சாப்டர் 1 verse 18 சொல்லுது. என்ன சொல்லுது? பிதாவின் மடியில் இருந்த இயேசுவே அவர் பிதாவை ஒருவரும் கண்டதே கிடையாது. ஓகேவா? மோசஸ் வந்து
அவருடைய முகம் வந்து அப்படியே பிரகாசமா இருந்துச்சு. அதனால இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து அவர் முகத்தை பார்க்க முடியலன்னு முக்காடு போட்டுக்கிட்டாராம். ஆனா இயேசு மறுரூப மலையில எப்படி பிரகாசமா இருக்கிறார். ஓகே, அப்படியே பிரகாசம் யாரும் பார்க்க முடியல. எல்லாம் எல்லாம் பேதுரு யோவான் யாக்கோபு தபால்னு ஊன்ட்டாங்க. அவ்வளோ மகிமை, அவ்வளோ கனம். ஓகே, மெனி எக்ஸாம்பிள்ஸ். எனி எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு ஏதாவது தோணுதா? எனி சிமிலாரிட்டிஸ் மோசஸ் அண்ட் எசியா சொல்லுமா? இவ்வளோ வாட்டி பேல் வச்சிருக்கிற சொல்லு. எக்ஸாம்பிள்ஸா? இவ்வளவுதான் தெரியும். என்னம்மா? தெரியாதே. சரி, இந்த ஷேடோ கேள்விப்பட்டிருக்கியா? நிழல் ஆட்டம். அது நான் பாஸ் ஆட்டி சொல்லிருக்காங்க, கேள்விப்பட்டேன். பாஸ்டர் சொல்லியிருக்காரு. ஓகே, ஆ, ஈஸியா குத்து வச்ச பாஸ்டர் வச்சிருக்காங்க. அஸ்வின், சந்தோஷ், இவாஞ்சலின், எனிதிங்? சந்தோஷ், உனக்கு ஏதாவது தோணுதா? மோசஸ் இயேசு, மோசஸ் சுரேஷ் யோசிக்கிறியா? ஒரே நிமிஷத்துல சரி சரி யோசி யோசி. மோசஸ் இயேசு, மோசஸ் இயேசு. Moses broke the 10 commandments when Caesar broke the things in church. நீ எவ்ரி ஒன்று போடுப்பா, எல்லாரும் படிக்கணும்ல. சரி, ஓகே. மோசஸ் broken the 10 commandments when he saw them worshipping idols. Okay, Jesus broke the things in church. ஓகே, கிட்டத்தட்ட ரிலேட் ஆகுது. எஸ், ஆக்சுவலாக நீ அதை அப்படி சொல்லலாம். எப்படி சொல்லலாம்னா, மோசஸ் வந்து 10 கமாண்ட்மெண்ட்ஸை உடைச்சார். 10 கமாண்ட்மெண்ட்ஸை கிழிச்சிட்டாரு, உடைச்சாரு இல்லையா? அது கொலோசியன்ஸ் சாப்டர் 2 verse 14 வாசியேன். கொலோசியன்ஸ் சாப்டர் 2 verse 14 வாசி. 2 and 14. நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து புரியுதா? நமக்கு எதிரடையாக இருந்த கட்டளைனா என்ன? 10 கமாண்ட்மெண்ட்ஸ் இல்லையா? மோசஸ் அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸை உடைச்சிட்டாரு. இயேசு அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸை ஆணி அடிச்சாருன்னு வரும். குலைத்து, அதை குலைச்சாரு இருக்கா? அந்த கட்டளை குலைத்து. புரியுதா? ரிலேட் பண்ண முடியுதா? ஸோ ஜீசஸ் வந்து சர்ச்சு உடைச்சாருன்றதை விட இது கொஞ்சம் நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் நீங்கள் நான் ஏதாவது இந்த மாதிரி பைபிள் ஸ்டடி இந்த மாதிரி கூடுகையில் வரும்போது நான் அந்த பைபிள் ஸ்டடிலாம் போவேன்ல, அப்போல்லாம் அந்த பாஸ்டர் சொல்லுவார், நீங்கள் இந்த மாதிரி சிமிலாரிட்டிஸ் எழுதிட்டு வாங்க, நம்ம கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு. அப்போ அந்த சிமிலாரிட்டிஸாக எழுதிட்டு வரும்போது நம்ம சஜஷன், அந்த பாஸ்டர் சஜஷன் கொடுப்பாரு, இந்த மாதிரி அப்படி. அப்போ நல்லாயிருக்கும். திருப்பியும் போயிட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு சில பேர் சூப்பராக எழுதிட்டு வருவாங்க, பாஸ்டரை விட சூப்பராக எழுதிட்டு வருவாங்க அந்த பைபிள் ஸ்டடியிலலாம். ஸோ அதை எழுதிட்டு அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்படியே போக ஸோ இப்போ நீங்கள் பைபிளையே வேற ஒரு பிக்சர், ஓல்டு டெஸ்டமெண்ட்டே ஃபஸ்ட்டு என்ன எப்படி வச்சுருப்பீங்க? ஓல்டு டெஸ்டமெண்ட்டா, அதில் ஒன்றும் புரியாது, சும்மா கதை, அதில் அப்படியே. இப்போ இயேசு உள்ளேருந்து அப்படியே உடைவார். இயேசு உள்ளேருந்து உடைவார்னா, ஒரு முட்டை இருக்குன்னா அந்த முட்டைக்குள்ளேருந்து இயேசு வருவார். புரியுதா? ஐயோ அந்த இதுக்கு போயிடாதீங்கப்பா பாபிலோனுக்கு. ஓகே, முட்டைலாம் சொல்லது மறந்துடுங்க, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இயேசு உள்ள மறைந்திருப்பார், அவரை நாம் அன்லீஷ் பண்ணுறோம். ஓகே, இப்போ ஜீசஸ் அப்படியே நமக்கு தெரியும். மோசே மூலமாக ஜீசஸ் தெரிகிறாரு. புரியுதா? இயேசுவே ஒரு இடத்துல சொல்கிறாரு பாருங்க. ஜான் சாப்டர் 5 verse 39 வச்சுங்க, முடிச்சிடலாம். John chapter 5 verse 39. Chapter 5 verse 39. 39 பா, 9. அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசியாதபடியால் அவருடைய வசனம் உங்களில் தரித்திருக்கிறதும் இல்லை. இல்லப்பா, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கன்னு யார்கிட்ட சொல்றாரு?
பரிசேயர்கள் சதுசேயர்கள் கிட்ட இயேசு சொல்றாரு. வேத வாக்கியம்னா என்ன? இந்த பழைய ஏற்பாடு தான் இருக்கு. அவங்க கிட்ட புதிய ஏற்பாடு கிடையாது. இயேசு காலத்துல பழைய ஏற்பாடு மட்டும் தான் இருந்துச்சு. கரெக்டா? இதை ஆராய்ஞ்சு பாருங்க, இதை பாண்டர் பண்ணி பாருங்க, இதை வந்து மெடிடேட் பண்ணி பாருங்க அப்படி சொல்றாரு. இப்படி பண்ணீங்கன்னா இவைகள் நித்திய ஜீவனை கொடுக்குது. ஏன்? இந்த வசனம் என்ன குறிச்சு சாட்சி கொடுக்குது, என்ன குறிச்சு காரியங்கள். நான் ஒளிஞ்சிருக்கேன். இந்த ஒவ்வொரு வசனத்திலையும் இயேசு இருப்பாரு. பழைய ஏற்பாடுல இயேசு இருப்பார். பழைய ஏற்பாடுல இயேசு இருப்பாரு. புரியுதா? பைபிளே யாரை ரெப்ரசன்ட் பண்ணுது? ஜீசஸ். பிகாஸ் he is the word of God. பைபிள் என்னது? word of God. ஜீசஸ் யாரு? word of God. பைபிள் ஜீசஸை ரெப்ரசன்ட் பண்ணும். Do you understand? ஓகே, கதைக்கு வரலாமா? 12வது வசனத்திலிருந்து கதை. மோசேஸ் மீதியான் தேசத்துக்கு வராரு. சம்பந்தமே இல்லாத ஒரு தேசத்துக்கு வராரு. அந்த ஜோவாரா ஓகே. மோசஸ் வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்க இருக்கிற இடத்துல இருந்து அவர் துரத்தப்படுகிறார். Do you understand? ஒரு டீப்பான கான்செப்டுக்குள்ளே போகிறோம். வாவ், எனக்கு அப்படியே ஃபுல் அரிக்குது. இது வந்து எப்போ வருதுன்னா கொஞ்ச நேரம் முன்னாடி தான் எனக்கு இந்த இன்சைட்டே வந்துச்சு ஆக்சுவலாக. ஓகேவா? ஓகே. மோசஸ் வந்து அவங்களுடைய சகோதரர்கள் இஸ்ரவேல் ஜனங்க இல்லையா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணணும்னு போகிறார். அப்போ உடனே இஸ்ரவேல் ஜனத்தில் 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த ஒரு எபிரேயன் அல்லது ஒரு இஸ்ரவேலன் என்ன சொல்கிறான்? ஏய், யாரா நீ? எங்ககிட்ட வந்து என்ன வந்து நீ எங்களுக்கு லீடராக இருக்கணும்னு நினைக்கிறியா? நேற்று நீ கொண்டு போட்ட மாதிரி என்னையும் கொண்டு போடலான்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி மிரட்டுறானுங்க. மோசஸ் அவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு. ஆனால் இவனுங்க மிரட்டுறாங்க. அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. உடனே அவர் என்ன பண்ணுறாரு? மீதியான் தேசம்னா என்ன? புறஜாதியார், ஜென்டைல்ஸ். புரியல சந்தோஷ். மோசஸ் வந்து என்ன சொன்னாரு? ஐ கேம் டு சேவ் யூ, ஹி செட். அதாவது எபிரே மக்களுக்கு அவர் உதவி செய்யணும்னு நினைச்சாரு மோசே. பட் மக்கள் அவரை புரிஞ்சுக்கவே இல்லை. அதே மாதிரிதான் புதிய ஏற்பாடுல மக்கள் அவருக்கு ப்ரீச் பண்ணுவாரு, மக்கள் அவங்களை ஏத்துக்கவே இல்லை. You are in a great sync with me now. Hallelujah. புரியுதா? இப்போ நம்ம இது வந்து சும்மா நம்ம ஏதோ ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிடக்கூடாது. பைபிள் வசனத்தோட ரிலேட் பண்ணோம். அந்த வசனத்தை கடவுள் காட்டணும்னு நினைக்கிறேன். ஜான் சாப்டர் 3 verse 17-18 வசிங்க. ஜான் சாப்டர் 3 verse 18 நினைக்கிறேன். ஆஹா. அவர் அவர்களுடையவர்களாய் வந்தார், ஆனால் அவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படி வரும். ஞாபகம் இருக்கா அந்த வசனம்? தன்னுடைய ஜனங்களுக்காக அவர் வந்தார், அவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு ஒரு வசனம். 3வது அதிகாரத்துல இருக்குமே. பத்தொன்பது வசிப்பா. 3:19 வசி. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதானவைகளா இருந்தபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினி தீர்ப்புக்கு காரணமா இருந்தது. ஓகே, சரி, I'll get you that verse. யாருக்கா தெரியுமா அந்த வசனம்? அவர் அவர்களுடையவராய் வந்தார், ஆனால் அவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. மோசஸ் வந்து இஸ்ரவேலனாகவே, அவர் லேவி கோத்திரம் இல்லையா, இஸ்ரவேலனாகவே வந்தார். இயேசு எந்த கோத்திரம்? யூதா கோத்திரம். ஓகேயா? இவர் லேவி கோத்திரம். இந்த லேவி கோத்திரத்துலேருந்து மோசஸ் வராரு. இவங்க ஏற்றுக்கொள்ள, போடா வெளியான்ட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்க ஏற்றுக்கினாங்களா? எடுத்து சிலுவையில் அடையினான்னு அடைஞ்சிட்டாங்க. சுலஷ்வின் verse 11 பாருங்க. 3:11 அப்பா. அது சாட்சி ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை அப்படின்னு இருக்குண்ணா.
இதை விட இன்னும் வரும்பா அது. வேகமே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நாங்கள் அறிந்திருக்கதை சொல்லி நாங்கள் கண்டு குறித்து சாட்சி கொடுக்கிறோம், நீங்களும் ஓகே ஓகே இது கிடையாது இது கிடையாது. அது அவர்களுடையவராய் வந்தார், அவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படி வரும், நான் எடுத்து தரேன். மறந்துச்சு, ஜான்ல தான் வரும் ஆக்சுவலா. புரியுதா? இப்போ மீதியான் தேசத்துக்கு வராரு. ஓகே, இயேசுவும் என்ன பண்றாரு, இந்த சமாரியா தேசத்துக்கு, சமாரியா வந்து மீதியான் தேசம் மாதிரி ஒரு புறஜாதியான ஒரு தேசம். ஓகேவா? இந்த சமாரியாவில் கனத்தண்டையில் இயேசு உட்காந்துட்டு இருப்பார். யோவான் 4ஆம் அதிகாரம் ஞாபகம் இருக்கா? எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா அந்த கதை? இங்க ஒரு புறஜாதியான ஒரு பெண் வருவா. புரியுதா? அவளுக்கு அவர் ஜீவ தண்ணீரை கொடுப்பார். அல்லேலூயா. இங்க மோசஸ் இந்த பெண்கள் வரும்போது மோசஸ் என்ன பண்ணுவாரு, அவர்களுக்கு தண்ணீர் வைப்பார், அவங்களுடைய ஆடுகளுக்கும் தண்ணீர் வைப்பார். ஓகே, ஜீசஸ் கேம் டு கிவ் த லிவிங் வாட்டர். ஜீசஸ் த லிவிங் வாட்டர். இல்லையா? நீ மொண்டு குடிச்சா நீ தாகமே அடைய வேண்டாம், நான் உனக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஓகேவா? இப்போ நீங்க கவனிச்சிங்கன்னா ஜீசஸ் கிரைஸ்ட்டு மீதியான் தேசத்துல வந்து ஒரு பெண்ணை ஜிப்போ ஒரு ஆளுன்ற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறார். ஓகேவா? இங்க இயேசு கிறிஸ்து ஃபர்ஸ்ட் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் வந்தாரு. இஸ்ரேல் ஜனங்க அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ எகிப்துன்ற புறஜாதிகளுக்கும் ரட்சிப்பு பரவியது. ரட்சிப்பு புறஜாதியின் இடத்துல பரவினது நிமித்தம் புறஜாதியான எல்லா மனிதர்களும் மணவாட்டியாக சபையாக மாறினார்கள். மணவாட்டியான சபையை இயேசு கிறிஸ்து கல்யாணம் பண்ண போகிறார். யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதா? இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள்லயே இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் புறஜாதிகளாக கன்சிடர் பண்ணுவாங்க. இஸ்ரவேல் ஜனங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்களை இனி இஸ்ரவேலன் கிடையாது, யூ ஆர் நாட் அ ஜூ எனிமோர் பிகாஸ் யூ அக்ரீட் வித் ஜீசஸ். யோவான் 1:11. யோவான் 1:11. கரெக்ட். அவர் தமது வாசிப்பா. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. சொந்தமானவர்களே ஏற்றுக்கொள்ள, சகோதரர்களே ஏற்றுக்கொள்ள மோசஸ். புரிஞ்சிச்சா? பிப்ளிக்கல் பேர்லோ இவர் எப்படி தண்ணி வார்க்கிறாரோ அதே மாதிரி இவரும் ஜீவ தண்ணீரை நமக்கு கொடுக்குறாரு. ஓகேவா? இவரு சத்ரு வந்து அந்த ஜீவ தண்ணியை கொடுக்காதபடிக்கு அந்த மெய்ப்பர்கள் வந்து அந்த பெண்களை எப்படி அதட்டினாங்களோ அதே மாதிரி நம்மளும் பிசாசினால வியாதியினால கஷ்டத்துல துன்பப்படுத்தி தண்ணி குடிக்க முடியாம கஷ்டப்பட்டு இருந்தோம். தாகம் உள்ளவர்களாய் நாம் இருந்தோம். ஆனா கடவுள் தாகம் உள்ளவனேவனோ அவன் என்னிடத்தில் வர கடவன், நான் அவர்களுக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஜீசஸ் சொல்றாரு. அங்க ஜிப்போராவில் கல்யாணம் பண்றாரு. ஓகே, போதுமா? பிப்ளிக்கல் பேர்ல முடிச்சிடலாமா? ஷேடோ, நிறைய ஷேடோ இருக்கு, போக போக பயங்கரமா ஷேடோ எல்லாம் பார்க்கலாம். இதுல ஒரு முக்கியமான ஒரு வேர்டை கடவுள் இங்க எழுதியிருக்கிறார். ஓகே, ஜெபம் பண்ணும்போது அனைவரும் நார்மலா ஜெபம் பண்ணுவோம். சில பேர் பெருமூச்சுகளால் ஜெபம் பண்ணுவோம். போட்டிருக்காங்க பெருமூச்சு. தேவன் வந்து அந்த ப்ராமிசஸை நினைவு கூர்ந்தார். கரெக்டா? அதுக்கப்புறம் இஸ்ரவேல் ஜனங்கள் பெருமூச்சாய் அவருடைய தேவன் அவர்களுடைய பெருமூச்சை, கிரவுனிங்ஸ்ன்னு போட்டிருக்கோம் இங்கிலீஷ்ல, பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோவோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். பெருமூச்சுனா என்ன தோணுது உங்களுக்கு? எங்கேயாவது புதிய ஏற்பாடுல பெருமூச்சு எங்கேயா இருக்கா? பெருமூச்சி சியா சி பெருமூச்சை. ஓகே, come on guys, want you to think. சரி, வாசிங்க ரோமன்ஸ் சாப்டர் 8 verse 26. நமக்கு அந்த பெருமூச்சு வருமானா வரமாட்டேங்குது. நம்ம ஆவி செத்து போச்சு. அவங்க இஸ்ரவேல் ஜனங்க அடிமைத்தனத்துல கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, நம்மளும் அடிமைத்தனத்துல தான் இருக்கோம். நமக்குள்ள இருந்து ஒரு பெருமூச்சு வந்தாதான் கடவுள் ஆன்சர் பண்ணுவார் பயங்கரமா. ஓகேவா? அந்த பெருமூச்சு வாசிப்பா. ரோமர் 8:26. ரோமர் 8:26. அந்தபடியே ஆவியானவரும் தமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியதென்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு நமக்குள்ள இருந்து வேண்டுதல். நிறைய பேரு இந்த வசனத்துல பெருமூச்சு அப்படின்ற அந்த வேர்டை அந்நிய பாஷை என்று விசுவாசிக்கிறாங்க. ஓகேவா? இந்த பெருமூச்சு அப்படி வரும்போது இப்போ பிரெத், காட் பிரெத் அப்படின்னா காட் டோல்டு சம்திங், காட் சென்ட் இஸ் வேர்ட் அப்படின்னு அர்த்தம். காட் பிரெத் அப்படின்னு வரும். ஓகே, அதே மாதிரி
கடவுள் வந்து பேசினார் அப்படின்றத பிரெத், அவருடைய நாசியின் சுவாசம் அவர்களை செய்தது அப்படி வரும். ஓகே, அவர் வார்த்தை அனுப்பி செங்கடலை பிளந்தார் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கும். அவருடைய நாசியின் சுவாசம் செங்கடலை பிளந்தது அப்படின்னு இருக்கும். ஓகேவா? அப்ப அந்த பிரீதிங், அந்த பெருமூச்சு அப்படின்ற அந்த மூச்சை எதை குறிக்கிறது? பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தை அல்லது தேவனுடைய வார்த்தை. இப்ப நமக்குள்ள இருந்து பரிசுத்த ஆவியானவர் பெருமூச்சுகளால் ஜெபம் பண்ணும்போது தேவன் கண்டிப்பாக வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வந்தாரோ அதே போல நம்மையும் கடவுள் நம்மளுடைய அடிமைத்தனத்திலிருந்து நீக்கி போடுவார். உங்களுடைய பிரச்சனை, உங்களுடைய ஜாபு, உங்களுடைய எந்த இன்னல்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் எதுவா இருந்தாலும் நீங்க உண்மை மனதுடன் பரிசுத்த ஆவிக்காக ஜெபம் பண்ணி பரிசுத்த ஆவியானவரால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது கடவுள் அதை கேட்டு ஏற்ற பலனை தருவார். அது தட் இஸ் an effective prayer இல்லையா? ஆவியானவர் உனக்குள்ள இருந்து ப்ரே பண்ணும்போது நீ உன்னுடைய வாழ்க்கைக்கு என்ன ப்ரே பண்ணணும்னே உனக்கு தெரியாது. ஆனா ஆவியானவருடைய ஜெபத்தை நீ பண்ணும்போது அல்லது ஆவியானவர் உனக்குள்ள இருந்து ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபம் கேட்கப்படும். ஓகேவா? பிடிச்சிடலாமா? ஓகே, இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. வெரி குட். ஸோ நாம ஜாயின் பண்ணீங்கன்னா நாளைக்கு சாப்டர் 3 பார்க்கலாம். இட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஓகே ஓகே சொல்லுங்கப்பா. அது பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாடு எப்படின்னா 400, அது எப்படின்னா அது 400 இயர்ஸ். ஓகே, பழைய ஏற்பாடுல இஸ்ரேல் ஜனங்க 430 இயர்ஸ் அடிமைத்தனத்துல இருந்தாங்க. அதுலனா பழைய ஏற்பாடு முடிஞ்சு புதிய ஏற்பாடு ஆரம்பிக்க 400 இயர்ஸ் ஆச்சு நீங்களா? அதுனா ஆமா, மல்கியா எழுதப்பட்டுச்சுல தீர்க்கதரிசன புத்தகம். அது எழுதப்பட்ட டைமும் அந்த எழுதப்பட்ட டைம் வந்து அதுக்கப்புறம் 400 இயர்ஸ் there was a silent period சொல்லுவாங்க. அது பைபிள்ல இல்ல. தட் இஸ் மத்தேயுல அந்த கேப்ரியல் வந்து சொல்றாருல, அது வரைக்கும் 400 இயர்ஸ். புரியுதா? 400 சைலண்ட் பீரியட் ஆஃப் காட். காட் வில் பி வெரி சைலண்ட். எந்த பிரத்யட்சமா எந்த ஒரு இதுவுமே இருக்காது, எந்த ஒரு தீர்க்கதரிசனம் இருக்காது, எந்த ஏஞ்சல் விசிட்டேஷன் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஓகேவா? ஜனங்கள்லாம் லிட்டரலா அடிமைத்தனத்துக்குள்ள போயிடுவாங்க. அப்புறம் அந்த ஒன் மோர் டவுட் ஆஃப்டர்நூன் கேட்டிருந்தேன் ஒரு டவுட். ஓகேப்பா. ஸோ என்ன டவுட்னா, ஓகே அந்த டவுட் நீங்க கேளு. நான் கிறிஸ்டியன்ஸ் வந்து போர்க் சாப்பிடலாமா கூடாதானா? சில பேர் சாப்பிடலான்றாங்க, சில பேர் கூடாதுன்றாங்க. அதான் டவுட்டா இருக்கு. போர்க்னா என்னதுப்பா? பன்னிகறினா? பன்னிகறி சாப்பிட்டுருக்குற? சரி. இல்ல நான் அதான் இல்ல நான் டவுட்டா இருக்கு. சில பேர் ஆசை வந்திருக்கு. சரி ஓகே. சாப்பிடலாமான்னு தெரியல, அதனால தான் என்ன பண்றது தெரியல. ஓகே. பழைய ஏற்பாடில் லேவியராகமம் 11ஆம் அதிகாரத்தில், ஓகே 5 நிமிஷத்துல முடிச்சிடலாம். ஓகேவா? இந்த டவுட் யாருக்கு இருக்கோ they can be in the meeting or you can leave. ஓகேவா? ஓகே. பழைய ஏற்பாடுல கடவுள் நியாயப்பிரமாணம் கொடுக்குறாரு. இந்த நியாயப்பிரமாணம் தோரா சொல்லுவாங்க. இது 10 கமாண்ட்மெண்ட் மாத்திரம் இல்லை, 617 கமாண்ட்மெண்ட் இருக்கு யூதர்களுக்கு. டெரி காட்டன் போடக்கூடாது, ஓகேவா? இந்த நூல்லாம் இந்த மாதிரிலாம் தைக்கக்கூடாது, கட்டளை. இதெல்லாம் யூதர்களுக்கு கட்டளை. ஓகேவா? இந்த நாளை நீங்கள் வந்து சாட்டர்டே ஆனால் சரி 7ஆம் நாள் ஓய்ந்திருக்கணும், நீங்கள் எந்த வேலையும் செய்யக்கூடாது, வேலைக்கு போகக்கூடாது, எல்லா கட்டளை. அந்த கட்டளைகளில் ஒரு கட்டளை பன்னிகறி சாப்பிடக்கூடாது. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? நிறையா இப்போ த திங்ஸ் விச் இஸ் சூயிங் த கட், அசை போட்டு சாப்பிட்ற அனிமல்ஸை சாப்பிடணும். விச் மீன்ஸ் ஆடு சாப்பிடலாம், மாடு சாப்பிடலாம், ஒட்டகம் கூட சாப்பிடலாம். அதே மாதிரி மாடுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? கால் எப்படி 4ஆக பிரிஞ்சிருக்கும். கால் 4ஆக பிரிஞ்சு இருக்கிறதை சாப்பிடலாம். யூதர்களுக்கு கடவுள் கட்டளை கொடுத்துருக்காரு, இதை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ ஆடு, மாடு, ஒட்டகம் சாப்பிடலாம். பண்ணி சூ பண்ணி சாப்பிடாது. ஓகேவா? கட்டை சூ பண்ணி சாப்பிடாது. அதனால அது அருவருப்பு. பண்ணியை அருவருப்பா கன்சிடர் பண்ணுவாங்க. கடவுள் அதை அருவருப்பாக கன்சிடர் பண்ணுவாங்க. பன்னியின் குணநலங்கள், ஓகேவா? ஆவிக்குரிய பிரகாரமா சொல்றோம். பன்னியின் குணநலங்கள், ஓகேவா? இச்சை, லஸ்ட், ஓகேவா? அதை என்னதான் மறுபடியும் பாவம் செய்து விழுறாங்கல்ல, அவங்களுக்கு கம்பேர் பண்ணுவார் பன்னியை. ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இப்போ நம்ம பார்த்தோம்ல ஷேடோ, அதே மாதிரி பன்னி ஒரு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அ சின், பாவம். மறுபடியும் அது வந்து கழுத்தை வந்து மடக்காது. ஓகேவா? அதுக்காக தான் அதை வெட்டி
இந்த ஒரு பெரிய பீம் இருக்கும், அந்த பீமில் இந்த இது இப்படி காலை இப்படி கட்டி மேலே பார்க்க வச்சுட்டு போடும். கழுத்தை வந்து அது மடக்காது, குனியாது, ஹம்பிளாக இருக்காது. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? மறுபடியும் கழுவி கொண்டு வந்தாலும் மறுபடியும் சாக்கடைக்கு தான் போகும், கழுவி கொண்டு வந்தாலும் மறுபடியும் சாக்கடைக்கு தான் போகும். ஓகேவா? பேதுரு சொல்கிறார் இல்லையா, பண்ணி கழுவப்பட்ட பன்றியை போல் மறுபடியும் சேத்துக்கு போகாத, மறுபடியும் பாவத்துக்கு போகாத. ஸோ அங்கே பிக்சராக காட்டுறாரு. நியூ டெஸ்டமெண்ட்டில் கடவுள் நம்மளை காட்டுறாரு, நம்ம பண்ணியாக இருந்துடக்கூடாது அப்படின்னு காட்டுறாரு. நியூ டெஸ்டமெண்ட்டில் பிசாசு என்ன பண்ணுச்சு, நான் பண்ணிக்கிட்ட போகிறேன்னு சொல்லிச்சா பண்ணிலாம் போய் செத்து போச்சு. ஓகேவா? பிசாசுக்கு பண்ணினா ரொம்ப பிடிக்கும், அழுக்கில் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். நம்ம அழுக்காக இருக்கக்கூடாது, நம்ம பண்ணியாக இருக்கக்கூடாது. பண்ணியை தான் பிசாசு வந்து போய் பொசஸ் பண்ணும், பண்ணி காலியாக கிடக்கும். சரியா? ஸோ இது ஒரு பிக்சர் நியூ டெஸ்டமெண்ட். இது உங்களுடைய சிந்தனைகளுக்கு. நம்ம ஏன் பன்னிக்கறி சாப்பிடலாம் அப்படின்றதுக்கு நான் ரீசன் சொல்கிறேன். ஓகேவா? ஒன்று, இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை நமக்கு அப்ளிகபிள் கிடையாது. இஸ்ரவேலுக்கு காட்டன் மட்டும்தான் போடணும், டெரி காட்டன் போடக்கூடாது, நைலான் போடக்கூடாது, சாரி கட்டக்கூடாது. ஓகேவா? அவங்களுக்கு நிறையா இருக்குது. முடி வெட்டக்கூடாது, முடி வந்து இந்த இடத்துல தாடி இருக்கணும், தாடி இல்லாதவர். அப்புறம் இங்கே வந்து கொஞ்சம் ரொம்ப கம்மியாக முடி வெட்டணும், இங்கே அதிகமாக முடி இருக்கணும். நம்ம எப்படி ரிவர்ஸில் பண்ணுறோம், இங்கே கம்மியாகவும் இங்கே அதிகமாகவும் பண்ணுறோம். அந்த மாதிரி நிறையா கட்டளைகள் உங்களுக்கு இருக்குது, அதெல்லாம் நம்ம பின்பற்றல. ஆனால் ஒரு மட்டும் நம்ம பின்பற்றுறதுக்கு பாஸ்டர் ரொம்ப பயங்கரமாக சொல்லுவாங்க. சில பாஸ்டர் சொல்லுவாங்க, பெந்தேகோஸ்தே பாஸ்டர்கள் முக்கியமாக சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, பன்னிக்கறி சாப்பிடக்கூடாது, ஏன்னா பைபிளில் போட்டிருக்கு, பைபிளில் நிறையா போட்டிருக்கு. ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் இதெல்லாம் பண்ணக்கூடாது, செருப்பு போடக்கூடாது, சில நேரத்தில் ஓய்வு நாளாக ஆசரிக்க வேண்டாம், செவன்த் டேயில் வந்து எந்த வேலையும் செய்யக்கூடாது. ஆனால் நமக்கு வேலை கிடச்சிதுன்னா செய்வோம், படிப்போம், ஸ்கூலுக்கு போவோம், சாட்டர்டே ஸ்கூல் வச்சுட்டாங்கன்னா. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ நீ நியாய பிரமாணத்தை பின்பற்றணும்னு நினச்சினீங்கன்னா நீ விருத்த சேதனம் பண்ணணும். விருத்த சேதனம் ஏன் பண்ணல? விருத்த சேதனம் பண்ணணும். நம்ம நியாய பிரமாணத்திற்கு அடிமையானவர்கள் கிடையாது, நாம் கிருபா பிரமாணம் அல்ல கிருபைக்கு அடிமையாக இருப்போம். அதான் ரோமர் 6ஆம் அதிகாரம். நாம் இயேசு கிறிஸ்துவின் சந்ததி. நம்ம மறுபடியும் நியாய பிரமாணத்தின் நீதியை நிறைவேற்ற வேண்டும். நியாய பிரமாணத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும்னா இயேசு கிறிஸ்து வந்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இயேசு கிறிஸ்து வந்தது நியாய பிரமாணத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்க தான். அதனால்தான் அவர் நியாய பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். நியாய பிரமாணத்தை சிலுவையில் வெற்றி சிறந்தார். நாம் நியாய பிரமாணத்தை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? அப்போ பழைய ஏற்பாடுல கடவுள் சொல்றாரு, பண்ணி அருவருப்பா இருக்கும், அருவருப்பான காரியத்தை நீங்க சாப்பிடாதீங்கன்னு சொல்றாரு. அப்படின்னா புதிய ஏற்பாடுல பவுல் ஒரு கட்டளையே சொல்றாரு. 1 தீமோத்தேயு இப்பதான் வாசிச்சேன் நினைக்கிறேன். ஆக்சுவலா 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிப்பா சந்தோஷ். 1 தீமோத்தேயு 4:4 வாசி. 1 தீமோத்தேயு 4:4. தேவன் படைத்ததெல்லாம் நல்லதாய் இருக்கிறது, ஸ்தோத்திரத்தோட ஏற்றுக்கொள்ளப்படுமாகில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. தேவன் படைச்சது எல்லாத்தையும் நீ சாப்பிடலாம். பறக்கிற ஏரோப்ளேனு, அதுக்கிற கப்பலை தவிர எல்லாத்தையும் சாப்பிடலாம். ஓகே? அன்லெஸ் ஆர் அன்டில் யூ ஆர் நாட் ஸ்டீலிங், அன்லெஸ் ஆர் அன்டில் இட் இஸ் நாட் எடிஃபைங் அதர்ஸ். ஓகேவா? இப்போ நல்லா கவனி, ஒரு கட்டளை இருக்குது பழைய ஏற்பாடில், அதையும் நான் சொல்ல வேண்டும், அது அவசியம், ரொம்ப அவசியம். என்னன்னா, எல்லாத்தையும் சாப்பிடலாம், என்ன வேணா, எப்போ வேணா, எங்கே வேணா, எல்லாத்தையும் சாப்பிடலாம், பிரச்சனையே இல்லை. ஆனால் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு சாப்பிட்றியா? ஓகே, தள்ளப்படத்தக்கதல்ல. அடுத்த வசனம் போட்டிருக்கு, அது தேவ வசனத்தினாலும் ஜபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். பன்னிக்கறி சாப்பிட்டாலும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜபத்தினாலும் வசனம் சொல்லி நீ சாப்பிட்றதுனால அது பரிசுத்தமாயிடும், பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன பிரச்சனை? உன் பக்கத்தில் உன் ஃப்ரெண்டு யாரு? டேவிட்டுக்கு பன்னிக்கறினா பிடிக்கவே பிடிக்காது. ஓகேவா? டேவிட் ஒரு கிறிஸ்டியன். ஓகேவா? டேவிட்டுக்கு நீ ஹோட்டலில் நீயும் டேவிட்டும் போறீங்க, உனக்கு பன்னிக்கறி சாப்பிடணும்னு சரியான ஆசை. டேவிட்டுக்கு பன்னிக்கறினா பிடிக்காது, அவனுக்கு அருவருப்பா இருக்கு. பண்ணியை யோசிக்கிறான், ஐயோ அருவருப்பா இருக்கு. என்னடா இது உண்மையிலே நடந்துச்சுனா? நீ சொன்னது அப்படியே உண்மையிலே நடந்துச்சு. ஆவியானவர் எனக்குள்ளும் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஓகேவா? நீ அப்போ ஆர்டர் பண்ண கூடாது. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? மற்றவனுக்கு நீ இடரெல்லாம் இருக்கக்கூடாது. இது ஒருவேளை ஆர்டர் பண்ணிட்டே தெரியாமல் சாப்பிட்டுட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னா நோ ப்ராப்ளம். டேவிட்டை மன்னிப்பு கேட்டு மன்னிச்சிரு. டேவிட் மன்னிச்சிருவான்னு விசுவாசிக்கிறேன். ஓகேவா? இதுக்கு மேலே அப்படி பண்ண சத்தியம் தெரிஞ்சிச்சு.
ஒரு வசனம் நம்ம வாசிச்சிடலாம். ரோமன்ஸ் சாப்டர் 14 4 வாசிப்பா. ரோமர் 14:4. மற்றொருவருடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு நீ யார்? இல்லப்பா, இரு. ரெண்டு வாசி. ஒருவன் எந்த பதார்த்தையும் புசிக்கலாம் என்று நம்புகிறான். பல பலவீனனோ மரக்கரைகளை மாத்திரம் புசிக்கிறான். அடுத்த வசனம். புசிக்கிறவன் புசியாதிருக்கிறவனை அற்பமாய் இருப்பானாக. புசிக்கிறவனும் புசிக்கிறவனை குற்றவாளியாக தீர்க்காதிருப்பானாக. தேவன் அவனை தேவன் 2 பேரையும் ஏற்றுக்கிட்டாரு. இவன் சாப்பிட மாட்டான்னு அவனை அற்பமா என்னாத, ஓகே, இவன் சாப்பிட்றான்னு அசிங்கமா அருவருப்பா என்னாத, 2 பேரையும் கடவுளை ஏற்றுக்கிட்டாரு. ஒரு பிராமின் ரட்சிக்கப்பட்டு வந்தார்னா அவரை நான்வெஜ் சாப்பிட வச்சிடணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுறலாம். அவர்கள் எப்படி இருந்தார்களோ அப்படியே இருக்கட்டும். கல்ச்சர் வைஸ் யாரும் சேஞ்ச் ஆக வேண்டாம். ஓகேவா? அன்லெஸ் ஆர் அன்டில் இட் நெவர் ரெப்ரசன்ட்ஸ் காட். ஓகே, எதை புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவனுடைய நாமம் மகிமைக்கின்ற செய்யணும். ஒருவனுக்கு இடரலா இருந்துச்சுன்னா அதை நீங்க செய்யாதீங்க. புரிஞ்சுச்சாப்பா? ஓகேண்ணா. கன்வின்ஸ்ட்? எஸ்ண்ணா. கன்வின்ஸ்டா? ஓகேண்ணா, கிளாரிட்டி கிடைச்சிச்சுண்ணா. ஓகே, கண்களை மூடி தேவனை நோக்கி பாருங்க. சொல்லுப்பா. டேவிட் கேட்க சொன்னானா இந்த டவுட், தியேட்டருக்கு போய் படம் பார்க்கலாமா வேணாமான்னு சைடுல மெசேஜ் அனுப்புறானா கேளுன்னு. எத்தனை வாட்டரா டேவிட் உனக்கு சொல்றது? அத பண்ணின எக்ஸாம்பிள் தான் உனக்கு தரணும்னா ஓகே. ஆனா இது கேட்டது இவன் தானா? எங்கனா பைபிள்ல ரெஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லி இன்னொரு 2 வந்து கேட்டான். எங்க பைபிள்ல தியேட்டருக்கு போய் படம் பார்க்கணும்னு ரெஃபரன்ஸ் இருக்கு? அதான் என்ன கேட்டான், நான் தான் அவனுக்கு கேட்க சொன்னேன். சரி ஓகே, நோ ப்ராப்ளம். தியேட்டர்ல போய் படம் பார்க்கணும் அப்படின்னு பைபிள்ல எங்கேயுமே இல்லை. பார்க்கக்கூடாதுன்னு இன்டைரக்டா பைபிள்ல வசனம் இருக்கு. ரோமன்ஸ் சாப்டர் 1 வெர்ஸ் லாஸ்ட் வெர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பாவம் செய்கிறாங்க. அந்த பாவத்தை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுறீங்க. ஓகே, அது ஒரு காரியம். 1 கொரிந்தியர் 4:7 வசனத்திலே பார்த்தீங்கன்னா வீணான கிளவிகள் பேசும் மாயைக்கு அடிமைகளாக இருக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. அது மாயை, அது ஒரு பொய்யான ஒரு காரியம். அதை போய் நம்ம அது பொய்க்கு பிதாவாகிய பிசாசு அதை ஏக்கி கொண்டு இருக்கிறான். ஓகேவா? நீங்கள் ஜபத்தில் ஜாயின் பண்ணீங்கன்னா இன்னும் டீட்டெயில்டாக நம்ம அதை பார்த்துட்டு இருக்கோம். ஆக்சுவலாக ஜபம் சண்டே ஜபம் பண்ணுறோம்ல, அதில் டீட்டெயில்டாக தேசத்தில் நடக்கிற பிரச்சனைகள் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன். ஓகே, அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீடியா வந்து எவ்வளோ பெரிய இம்பேக்டை கொடுக்குது. எவ்வளோ பேர் செத்து போகிறான், எவ்வளோ பேர் அடிமைத்தனத்துக்குள்ளே போகிறான் மீடியானால அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்ருக்கோம். சரியா? ஸோ அதான் கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். ரொம்ப டைம் ஆகிடுச்சு, கேர்ள்ஸ்லாம் இருக்காங்க. ஓகே, பிதாவே உம்மை துதிக்கிறேன், நன்றி செலுத்துக்கிறேன். நல்லவரே, வல்லவரே, போதுமானவரே, எப்போதும் கூட இந்த ஜூம் மீட்டிங்கை நீர் ஆசீர்வதித்து நீர் பேசின கிருபைக்காக நன்றி. உடைய சத்தத்திற்கு செவி கொடுத்த ஒவ்வொரு வாலிபர்களையும் நீர் தகப்பனை ஆசீர்வதித்து பலப்படுத்தும்படியாக நான் செபிக்கிறேன். உடைய பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாமல் ஊற்றப்பட்டதற்காக நன்றி தகப்பனே. இந்த பிள்ளைகளுடைய டவுட்ஸ் எல்லாம் நீங்கள் கிளியர் பண்ண தகப்பனே நீர் கிருபை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே உம்முடைய ஆவியானவர் இன்னும் வல்லமையாக கிரியை செய்யட்டும். இதே போல் அநேக பேர் ஜாயின் பண்ணட்டும். அநேக பேர் தங்களுடைய டைமை, தங்களுடைய நேரத்தை இந்த ஜூம் மீட்டிங்கு தரும்படியாக நான் செபிக்கிறேன். பலப்படுத்துங்க, உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாளைக்கு சாப்டர் 3 பாய்.